வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல மைனிங் செக்டார்ல இருக்கிற கோல் இந்தியாவை பத்தி பார்த்துருவோம். ஃபண்டமெண்டலைஸ், டெக்னிக்கலைஸ், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், குவார்டர்லி எஸ்டிமேட், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ரேஷியோ அனலைஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ், 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி, மீடியன் பிஇ விசஸ் கரண்ட் பிஇ, இந்த எல்லா டீட்டெயிலும் விரிவாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 2,68,042 கோடி, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, டிவிடெண்ட் ஈல்ட் 6.22, 52 வீக் ஹை 462 ரூபா, 52 வீக் ஹையிலிருந்து 6% தான் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ 353 ரூபா, 52 வீக் லோல இருந்து 23% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 54%, டெய்லி வொலாட்டிலிட்டி 3%, earning yield 11.1%. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 63% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 8% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 23% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, அண்ட் பப்ளிக் 6% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அடுத்து டாப் லைன் growth பார்த்துருவோம். டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் 8%, லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜ் 9%, and last 2 years average 2%. Next, bottom line growth. Bottom line growth பொறுத்தளவுக்கு last 5 years CAGR 16%, 3 years 27%, and last 2 years only 6%. Last 3 years compare பண்ணும்போது last 2 yearல அப்படியே 2000 கோடி bottom line growth down ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் CAGR 29%, லாஸ்ட் 3 இயர் 33, அண்ட் லாஸ்ட் 2 இயர் ஆல்சோ 33. ஸோ 5 இயர்ஸ் ஆவரேஜ் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆவரேஜ் 4% பீட் பண்ணியிருக்கு. இது நல்ல சைன். நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். ஆக்சுவல் Q2 Q2க்கு Q3க்கு கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 41% இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. அதே சமயம் Q3 டு எஸ்டிமேட்டை கம்பேர் பண்ணும்போது 6% தான் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ நம்மளோட குவார்டர்லி ஆவரேஜ் 6,722 கோடி, ஆக்சுவல் Q3 அவங்க கொடுத்த ரிசல்ட் 7,166 கோடி, ஒன்லி 6% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பார்த்துருவோம். கோல் இந்தியாவோட கம்பேர் பண்ணுறதுக்கு வேதாந்தா, இந்துஸ்தான் ஜிங்க், அதானி என்டர்பிரைஸ், இண்டல்கோ, இந்த 4 கம்பெனி கம்பேரிசனுக்கு எடுத்திருக்கேன். ப்ரைஸ் டு புக் மீடியன் 7x, இவங்களது 2x தான் இருக்கு. அடுத்து டெப்ட் டு ஈக்விட்டி 1.08, இவங்க 0.1 தான் இருக்கு. ஸோ டெப்ட் பெருசா இல்லை. நெக்ஸ்ட் எபிட்டா மார்ஜின் மீடியன் 32, இவங்க 40 வச்சிருக்காங்க. மீடியனோட அதிகமான எபிட்டா மார்ஜின் இருக்கு. அடுத்தது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 16, இவங்க 25 வச்சிருக்காங்க நியர்பை. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 36, இவங்களும் நியர்பை 36 வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 38 மீடியன், இவங்க 45 வச்சிருக்காங்க. அடுத்தது டிவிடெண்ட் ஈல்டு மீடியன் 4, இவங்க வச்சிருக்கிறது 6. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 28, இவங்க 33 வச்சிருக்காங்க. மீடியனோட அதிகமா ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருக்கு. கரண்ட் ரேஷியோ மீடியன் 0.71, இவங்க 0.96 இருக்கு. 1.5% மேல இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் இருக்கணும். கரண்ட் ரேஷியோ 0.96 தான் இருக்கு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ மீடியன் 16, இவங்க 54 வச்சிருக்காங்க. டெப்ட் டு அசெட் மீடியன் 66, இவங்க 62 வச்சிருக்காங்க. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 12, இவங்க நியர்பை 14 வச்சிருக்காங்க. அடுத்தது பிரைஸ் டு சேல்ஸ் மீடியன் 2.8x, இவங்க 1.8x இருக்கு. அடுத்து இபிஎஸ் growth மீடியன் 31%,
இவங்களது 11% தான் மீடியன் growth இருக்கு. டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். லோ ₹123, ஏப்ரல் 2021 வந்த லோ. ஹை ₹543, ஆகஸ்ட் 2024 வந்த ஹை. இப்போ ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 435 நியர்பை ஹை கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது லாஸ்ட் 1 இயர் பார்ப்போம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு லோ 352, ஹை 461. கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாவே சைட்வேஸ்ல தான் தெரியுது. இப்போ ரீசெண்டா தான் ஒரு அப் மூவ் கொடுத்து எகைன் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பிரைஸ் மூவ்மெண்ட் பார்த்துருவோம். கோல் இந்தியா பிளஸ் 179% பிளஸ்ல இருக்கு. அதே வேதாந்தா பிளஸ் 219% அண்ட் ஹிண்டல்கோ பிளஸ் 173%. அதானி என்டர்பிரைஸ் பிளஸ் 135% அண்ட் ஹிந்துஸ்தான் ஜிங்க் பிளஸ் 89%. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர்ல பிரைஸ் மூவ்மெண்ட் கோல் இந்தியா பிளஸ் 22%, அதானி என்டர்பிரைஸ் நியர்பை 0, மைனஸும் இல்லை பிளஸும் இல்லை. ஒரு வருஷம் போட்ட இடத்துலயே தான் ஸ்டாக் இருக்கிற மாதிரி மூவ்மெண்ட் காட்டுது. ஹிண்டல்கோ பிளஸ் 44%, ஹிந்துஸ்தான் ஜிங்க் 49%, வேதாந்தா பிளஸ் 72%. ரேஷியோ அனலிஸ் பார்த்துருவோம். எபிட்டா மார்ஜின் 40%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 25%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 36%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 45%, டெப்ட் டு ஈக்விட்டி 0.1, current ratio 0.96, interest coverage ratio 54, debt to asset 62%, return on asset 14%, price to sales nearby 2x, price to book nearby 3x, book value ₹161, enterprise value to EBITDA 4x, PE ratio 1 and PG ratio also 0.7. ஓவராலா ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 8 வாங்கியிருக்குது. நல்ல ஸ்கோரு. இங்கே கரண்ட் ரேஷியோலி மட்டும்தான் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 1.5 இருக்கணும், 0.96 தான் இருக்குது. கரண்ட் அசட்டை காட்டிலும் கரண்ட் லைபிலிட்டி கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். 5 இயர்ஸோட பிரைஸ் ஹை 540, லோ 125. லோவுக்கும் ஹைக்கும் உள்ள ஆவரேஜ் 332. இந்த ஆவரேஜ் பிரைஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 31% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரின்சிக் வேல்யூ 1117, இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் 272. இதை ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி ₹695. ₹695 மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நான் 9% கழிச்சிருக்கேன். 695 மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்கும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 632. இந்த 632 கரண்ட் மார்க்கெட் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 31% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால கேட்டகரைஸ் ஆனது அண்டர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் க்ரோத் பார்த்துருவோம். 5 இயர்ஸ் ஆவரேஜ் இபிஎஸ் 43.55, கரண்ட் இபிஎஸ் 48.4. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 11% அதிகமாகவே இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ க்ரோத். ஆவரேஜ் 5 இயர்ஸ் பிஇ 6.24, கரண்ட் பிஇ 16.7. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 168% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇயோட கரண்ட் பிஇ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரெண்டும் சேம் தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ.